இது இன்றைக்கி மத்தியானம் எடுத்த வீடியோ தாங்க. வேலை செஞ்சிட்ருக்கும்போது சரி மத்தியானம் போல் சரி ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதிரசம் முறுக்கெல்லாம் செய்கிற கடையில் அரிசி வாங்கணுமேனு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை பச்சரிசியுமே ரேஷன் கடையில் போட்டிருந்தாங்க. நாங்கள் இது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் புழுங்கல் அரிசியுமே பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு வண்டு எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அரிசி. பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அப்படியே 2 எடுத்து வாயில் போட்டு உட்காந்துருந்தேன். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு நான் கம்பெனிலேருந்து வந்ததுமே வேலை நாளைக்கு ஏதாவது செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஏன்னா 2 பிள்ளைங்களையும் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில வேலைகள் நான் செஞ்சு வச்சுக்குவேங்க. அப்புறம் இதான் காலையில் அரிஞ்சு செய்கிறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயெல்லாம் வந்ததுமே அரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஓட்டையாக இருக்கிறதுல பாத்திரத்தில் போட்டு அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அப்படியே வச்சுட்டேங்க. அப்புறம் மத்தியானம் அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அதையுமே சரி போட்டு வச்சிடலாம். எனக்கு சாப்பாடு செய்வேன், நான் வடிச்சுக்குவேன், இட்லி தோசைக்கு போட்டுக்குவேன், வேறு எதுனாலும் செய்கிற இருந்தால் கூட செஞ்சுக்குவேங்க. அதுக்கு தான் நான் சரி இந்த டப்பா இது பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு ரேஷன் அரிசி சாதம் வடித்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடித்து பாத்திரம்லாம் கிடந்துச்சு. சரி அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படி எல்லா பாத்திரமே கழுவி வச்சுட்டேங்க. சிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு அரிசியுமே ஊற வச்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு போயாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.